40 வயசு நபர் கவுன்சிலிங் வந்திருந்தார். சார், நான் வாழ்க்கையில் பாதி என்னுடைய சம்பாத்தியத்திலே கழிச்சிட்டேன், மீதம் இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக வாழலான்னு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது என்னோடய தாம்பத்தியத்தில் பெரிய குறைபாடு. எனக்கு விரைப்புத்தன்மையே இல்லை, எனக்கு சுகர் ப்ரெஷர்னு சொல்லி எதுவுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் 1 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. டாக்டர் வந்து இப்போ நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்கிறாரு. என் பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, சரி என்னோடய பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக உங்களையும் பார்த்துலாம்னு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டார். ஆண்மைத்தன்மைக்கும் அதாவது செக்ஷுவலுக்கும் சைக்காலஜிக்கும் இதை சம்மந்தம் இருக்கானா நிறைய தொடர்பு இருக்குது. விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது வயதான காலத்தில் வரக்கூடிய சராசரி ஒரு பிரச்சனை தான். இது ஆரம்பத்தில் முதல் வரும்போது நம்ம மனசில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஃப்ரீ எஜாகுலேஷன் வந்துட்டால் போது ஏதோ பெரிய தெய்வ குற்றம் நடந்த மாதிரி பதட்டமாகி பயந்து போய் அடுத்து நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோ, திருப்திப்படுத்த முடியுமோ முடியாதோ, இதே எண்ணத்தில் பாதி பேர் மனநோயாளியாகவே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மருந்து மாற்றிட்டாலும் சரிதான், அவங்களுக்கு சரியாகாது. ஏன்னா சப்கான்சியஸில் இந்த எண்ணம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது, என்னால் திருப்திப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் புண்ணியமே இருக்காது. சில பேருக்கு இயல்பாகவே ரொம்ப பதற்றமாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, ஃப்ரீ எஜாகுலேஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் முதல்ல உளவியல் ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, தாம்பத்தியம் நன்றாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே துணை வந்து பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டாலே இல்லற வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும்.